சமீபத்தில் கேரளாவில் ஓடுற பேருந்தில் ஆண் பயணி ஒருத்தர் பெண் பயணிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்தாரு அப்படிங்கிறத அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணே வீடியோவாக எடுத்து அதை சமூக வலைதளங்களில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்ட் செய்யப்பட்ட இந்த காணொளி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 20 லட்சம் பார்வையாளர்களை எட்டியிருக்கு. இது 20 லட்சம் பார்வையாளர்களை எட்டின ஒன்றவே பார்த்தீங்கன்னா, தீபக்னு சொல்லக்கூடிய அந்த 42 வயது மதிக்கத்தக்க நபர் தன்னோட வீட்டிலேயே தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்து போயிருக்கார். இவருடைய தற்கொலை அப்படிங்கிறது கேரளா முழுக்க மிகப்பெரிய சோகத்தையும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்தியிருக்கு. இவருக்கு ஆதரவாக இந்தியா முழுக்க நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க. இந்தியாவில் உள்ள நிறைய பெண்களே தீபக்கு ஆதரவாக சமூக வலைதளங்களில் கருத்து தெரிவிச்சுட்டு வராங்க. ஆனால் இந்த பதிவிட்ட அந்த பெண் அப்படிங்கிறவங்க கைது செய்யப்பட்டாங்களா அப்படிங்கிற விவரம் கூட நமக்கு இன்னும் தெரியல. உண்மையிலேயே யார் அந்த பெண், எதுக்காக இவங்க இவ்வளோ ஒரு மோசமான செயலில் ஈடுபட்டாங்க, இவங்களுக்கு பின்னாடி இருக்கிறது யார், உண்மையிலேயே இவங்க செஞ்ச தவறு அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டால் இவங்களுக்கு என்ன மாதிரியான தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க, இது நீதி செய், ஜஸ்டிஸ் ஃபார் ஆல். தீபக்கை பற்றி தவறாக சித்தரித்து அதை சமூக ஊடகங்களில் காணொலியாக பதிவிட்ட அந்த நபருடைய பெயர் ஷிம்ஜிதா முஸ்தபா. இவங்களுக்கு வயசு 35. கோழிக்கோடு மாவட்டத்தை சேர்ந்த இவங்க ஸ்கூல், காலேஜஸ் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு ஆக்டிவான ஒரு மாணவியாக செயல்பட்டுருக்காங்க. குறிப்பாக ரொம்ப ஒரு போல்டான ஸ்டூடெண்ட்டாக ஆசிரியர்கள் மத்தியிலையும் மாணவர்கள் மத்தியிலையும் பேசப்பட்டிருக்காங்க. இவங்க பார்த்திங்கன்னா தன்னோட கல்லூரி படிப்பை 19 வயசுலேயே முடிச்சிருக்காங்க. அதாவது வணிகவியல் துறையில் பட்டம் பெற்றதுக்கப்புறம் இவங்களுக்கு 20 வயசில் திருமணம் அப்படிங்கிறது நடைபெற்றிருக்கு. இவங்க திருமணம் முடிஞ்ச கையோடு பார்த்திங்கன்னா இவங்களுடைய கணவருடைய ஊரான மலப்புரம் மாவட்டத்தில் உள்ள வெள்ளேரி அப்படிங்கிற கிராமத்துக்கு புலம்பெயர்ந்திருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்காரர் இவங்களை விட்டுட்டு துபாய்க்கு வேலைக்காக போயிருக்காங்க. ஏற்கனவே ஸ்கூல், காலேஜஸ்லாம் ரொம்ப துடிப்புமிக்க ஒரு மாணவியாக இருந்த ஷிம்ஜிதா பார்த்திங்கன்னா வெள்ளேரி கிராமத்துலேயும் ரொம்பவே ஆக்டிவாக செயல்பட்டுருக்காங்க. குறிப்பாக அங்கே உள்ள பெண்களுக்கு ஏதாவது உதவி இல்லை முதியோர்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா உடனடியாக அவங்களுக்கு போய் அதை செஞ்சு கொடுக்கறது, பொது பிரச்சனைகளில் தலையிடுறது அப்படின்னு ஷிம்ஜிதா ரொம்பவே ஆக்டிவாக செயல்பட்டுருக்காங்க. இதை பார்த்த ஷிம்ஜிதாவுடைய கணவர் வீட்லேயும் பார்த்திங்கன்னா ஷிம்ஜிதாவை மேற்கொண்டு படிக்க வைக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க. இதனால் அவங்களுடைய மாமியார் வீட்டு துணையோட ஷிம்ஜிதா முதுகலை வணிகவியலும் அதே மாதிரி பிஎட் கோர்ஸும் படித்து முடிச்சிருக்காங்க. இவங்க படித்து முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே இவங்க தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வந்த ஊரில் நடக்கிற நிறைய பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஷிம்ஜிதா. இந்த சூழ்நிலை பார்த்திங்கன்னா 2020 வருஷம் கேரளாவில் உள்ளாட்சி தேர்தல் அப்படிங்கிறது நடைபெற இருந்திருக்கு. இந்த சூழ்நிலையில் அரிக்கோடு கிராம பஞ்சாயத்தில் ஒரு பெண் வேட்பாளர் வேணும் அப்படிங்கிறதுக்காக தீவிரமான ஒரு தேடுதலில் இருந்திருக்கிறாங்க இந்திய யூனியன் முஸ்லீம் லீக். இந்த கட்சி பார்த்திங்கன்னா யாராவது ஒரு பெண் வேட்பாளர், அதுவும் துடிப்புமிக்க வேட்பாளர் போல்டாக வேணும் அப்படின்னு தேடும்போது நிறைய பேர் சேர்ந்து பரிந்துரைக்கப்பட்ட பேர் தான் ஷிம்ஜிதா முஸ்தபா. அதனால் ஷிம்ஜிதா முஸ்தபாவையே அரிக்கோடு கிராமத்தில் ஒரு வார்டில் உறுப்பினராக நிறுத்தணும் அப்படிங்கிற முடிவுக்கு இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் வராங்க. இவங்க செயல்பட்ட மாதிரியே ஷிம்ஜிதாவை அணுகி அந்த தேர்தலில் இவங்களை நிறுத்துகிறாங்க. இந்த தேர்தலுடைய முடிவு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 583 வாக்குகள் முன்னணி பெற்று ஷிம்ஜிதா உறுப்பினராக தேர்வு செய்யப்படுறாங்க. அரிக்கோடு பஞ்சாயத்தில் 3 வருஷம் தீவிரமாக உறுப்பினராக வேலை பார்க்குறாங்க ஷிம்ஜிதா முஸ்தபா. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்கிற வேலைகளில் சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணி அதுக்கான பாராட்டுகளையும் மக்கள்கிட்ட பெறுறாங்க. இந்த சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா இவங்களுடைய கணவர் துபாயில் வேலை செஞ்சுருந்தவர் இந்தியாவுக்கே திரும்ப இவங்களோட சேர்ந்து அன்அஃபிஷியலாக நிறைய வேலைகள் இவங்களுக்காக செய்கிறார். குறிப்பாக இவங்க பின்னாட்களில் ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சராக மாறுறதுக்கு முக்கிய காரணம் அவங்க கணவராக இருக்கிறார். இவங்க 2 பேரும் சேர்ந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பொறுப்புகள்லாம் விட்டுட்டு மெல்ல மெல்லமாக அவங்களுடைய வேலைங்க எல்லாத்தையும் சோஷியல் மீடியா பக்கம் நகர்த்திக்கிறாங்க. முழுக்க சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சராக மாறினதுக்கப்புறம் ஷிம்ஜிதா முஸ்தபா மொத்தமாகவே தங்களோட வேலைகளை விட்டுட்டு அவங்க முழு நேர சோஷியல் மீடியா பர்சனாக மாறிடுறாங்க. இதனால் ஊர்லேயும் சரி கிராமத்துலேயும் சரி மக்கள் இவங்களை கிரிட்டிசைஸ் பண்ண தொடங்குறாங்க. குறிப்பாக இவங்க நிறைய ஊருக்கு ட்ராவல் பண்ணுறது, அங்கே விளாக்ஸ் எடுத்து போடுறது, அதன் மூலயமா சம்பாதிக்கிறது அப்படிங்கிற வேலையே இவங்க தொடர்ச்சியாக செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. முழு நேரமும் சோஷியல் மீடியாவில் கவனம் செலுத்தி அதில் பணம் சம்பாதிக்கிற ஒரு யுக்தியை கற்றுக்கிட்டு இருக்காங்க ஷிம்ஜிதா. நாளுக்கு நாள் பார்த்திங்கன்னா சமூக ஊடகங்களில் ஷிம்ஜிதாவை பின்தொடர்கிற வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது. இதை யூஸ் பண்ணிக்கிட்ட ஷிம்ஜிதா முஸ்தபா ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டிங் இன்ஃப்ளூயன்சராக மாற தொடங்கியிருக்கிறாங்க.
குறிப்பாக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே மிகப்பெரிய 2வது சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான். இந்தியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா 2025 49.1 கோடி மக்கள் வந்து சமூக ஊடகங்களை பயன்படுத்திட்டு வராங்க. அதே மாதிரி 2026க்குள்ள இந்த தொகை அப்படிங்கிறது 89 கோடியாக மாறப்போகுது அப்படின்றது தான் ஒரு ஆய்வறிக்கை சொல்லுது. அதுலேயும் சமூக ஊடகங்கள் மூலயமா சம்பாதிக்க தொடங்கி இருக்கிறவங்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது. 2026 ஜனவரி 16ஆம் தேதி பையனூர் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கண்ணூர் போகிற பேருந்தில் இவங்க ஏறியிருக்காங்க. அதே பேருந்தில் பார்த்திங்கன்னா 42 வயசு மதிக்கத்தக்க தீபக் அப்படிங்கிற ஒரு ஆண் பயணியும் பயணிச்சிருக்கார். இவங்க பார்த்திங்கன்னா தீபக் அப்படிங்கிறவரை வீடியோ எடுக்கணுன்றதுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இவர் பக்கத்தில் போய் அவங்க நின்று அவர் கூட வீடியோ எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. தீபக்குடைய கை அவருக்கு தெரியாமலே பார்த்திங்கன்னா ஷிம்ஜிதாவோட உடல் பாகங்களை உரசுக்கிற அந்த வீடியோவை இவங்க வீடியோ எடுத்து அதை அவரை தவறாக சித்தரித்து சமூக ஊடகங்களில் இதை வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் பார்வையாளர்கள் அந்த வீடியோவை பார்த்துருக்காங்க. இதனால் ரொம்பவே மனம் உடைஞ்சு போன தீபக் அடுத்த 2 நாள் வந்து ரூமை விட்டு வெளியே வரல. குறிப்பாக யார் ஃபோனையும் எடுக்கலை, யார்கிட்டையும் பேசலை, சாப்பாடெல்லாம் சாப்பிடல அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அவங்களுடைய அம்மா வந்து சொல்கிறாங்க. குறிப்பாக இந்த வீடியோ எடுக்கப்பட்டு போடப்பட்ட அடுத்த மறுநாள், அதாவது ஜனவரி 17ஆம் தேதி தான் தீபக்குடைய 42வது பிறந்தநாள். அந்த பிறந்தநாளை கூட அவர் கொண்டாடலை, அவர் ரொம்பவே துக்கமாக இருந்தார், யார்கிட்டையும் பேசலை அப்படிங்கிறதுலாம் தீபக்குடைய அம்மா வந்து போலீஸ்கிட்ட தகவல் சொல்லியிருக்காங்க. ஜனவரி 18ஆம் தேதி தீபக்குடைய ரூமை தட்டி பார்த்துருக்காங்க அவங்களுடைய அம்மா. ஆனால் தீபக் கதவை திறக்காததுனால உள்ளே உடச்சிக்கிட்டு போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சிருக்கு தீபக் உள்ளே தூக்கு போட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டு இருக்கார். இதுக்கு முழுக்க காரணம் இந்த வீடியோவில் அவரை தவறாக சித்தரித்து அதை வந்து சமூக ஊடகங்களில் பரவி விட்ட ஷிம்ஜிதா அப்படிங்கிற அந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு தீபக்குடைய அம்மா அங்கே உள்ள காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்காங்க. புகார் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷிம்ஜிதா மேலே தற்கொலைக்கு தூண்டுதல் போன்ற பிரிவுகளில் வந்து வழக்கு பதிவு செஞ்சு ஷிம்ஜிதாவை போலீஸார் வந்து கைது செஞ்சுருக்காங்க. ஷிம்ஜிதாவுடைய இந்த கைது நடவடிக்கை ஒரு புறம் இருந்தாலும் ஷிம்ஜிதா எடுத்த அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க இன்றைக்கி பரவிட்டு இருக்கு. அந்த வீடியோவில் பல பேர் தீபக் வந்து எந்த விதமான தவறும் செய்யலைன்னு நிறைய பெண்களே வந்து அவருக்கு ஆதரவாக போஸ்ட் போட்டுட்ருக்காங்க. சமூக ஊடகங்களில் தீபக்குக்கு ஆதரவு தெரிவிக்கிற அதே வேளையில் ஷிம்ஜிதாவையும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் திட்டி தீர்த்துட்டு வராங்க. நீலாம் ஒரு பொண்ணா அப்படின்னு கூட நிறைய பேர் போஸ்ட் போட்டு வராங்க. ஷிம்ஜிதா வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. அவங்களுக்கு வந்து எந்த மாதிரியான தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நாம் பொறுத்து இருந்து தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் இந்த இடத்துல இதில் தீபக் செஞ்சது தவறா இல்லை ஷிம்ஜிதா செஞ்சது தவறா அப்படிங்கிற விவாதங்களும் ஊடகங்களில் பரவ தொடங்குது. இதுக்கு பதில் கொடுக்குற மாதிரி ஷிம்ஜிதா பார்த்திங்கன்னா தன்னோட வலைத்தளத்தில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த பேருந்தில் தீபக் பயணித்த போது என்ன மாதிரியே இன்னொரு பெண்ணுக்கும் பார்த்திங்கன்னா அசௌகரியம் தீபக்கால இருந்தது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தீபக்கை வேணும்னே அவர் பக்கத்தில் நின்று அவர் வந்து ஏதாவது பாலியல் சிண்டலில் ஈடுபடுவார்னு எனக்கு தெரிஞ்சு தான் நான் வந்து அதை வீடியோ எடுத்தேன் அப்படிங்கிற வகையில் அவங்க வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. ஆனால் அந்த வீடியோவை பார்க்கும்போது தீபக் மேலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த குற்றச்சாட்டு கட்டாயம் உண்மையாக இருக்காது அப்படிங்கிறது தான் பார்க்குற பல பேருக்கு வந்து உடனே வந்து இமீடியட்டாக தோன்றுறது. அதுவும் ஒரு நபர் வந்து தற்கொலைக்கு தூண்டப்பட்டிருக்கார் அப்படின்னும் போது, அதுவும் தான் செய்யாத தப்புக்காக தற்கொலைக்காக தூண்டப்பட்டிருக்கார் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து கேரள மக்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய சோகத்தையும் இந்தியா முழுக்க ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளாகவும் இந்த சம்பவம் வந்து பார்க்கப்படுது. ஏற்கனவே நம்முடைய நீதி செய் சேனலில் பார்த்திங்கன்னா ஆண்களுக்கான ஒரு சிறப்பு ஆணையம் வந்து அமைக்கப்பட போகுது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம வேறு ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம். உண்மையிலேயே அந்த மாதிரியான ஆணையங்கள் இருந்தால் தீபக் போன்ற ஒரு நபர் வந்து இறந்திருக்கக்கூடிய வாய்ப்பு வந்து குறைஞ்சிருக்குமா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இன்றைக்கி விவாதிக்கப்படுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் வந்து யார் தவறு செஞ்சாங்க யார் தவறு செய்யலை அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் சட்டமும் நீதிமன்றங்களும் மட்டும்தான் வந்து முடிவெடுக்க முடியும் அப்படிங்கிறத வந்து இதில் வந்து எல்லாருமே புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. குறிப்பாக யாரையுமே வந்து நீங்கள் தான் தப்பு செஞ்சீங்க, நீங்கள் தப்பு செய்யலை அப்படின்னு எந்த ஒரு காணொலியோ எந்த ஒரு ஆதாரத்தையோ வச்சுட்டு நம்ம வந்து முடிவுக்கு வந்துட முடியாது. இதில் உள்ள எல்லா கோணங்களையும் அலசி ஆராய்ஞ்சு நீதித்துறை கொடுக்குற தீர்ப்பு தான் வந்து இறுதியானதாக இருந்திருக்கும். அதுக்காக தீபக் அவர்கள் வந்து கட்டாயம் அவர் இந்த தப்பை செய்யலை அப்படின்றத தீபக் அவர்கள் சட்ட ரீதியாக நீதிமன்றத்தை அணுகி தான் இந்த தப்பை செய்யலை அப்படிங்கிறத
வெளி உலகுக்கு கட்டாயம் வந்து அவர் எடுத்து சொல்லியிருக்கணும் அப்படிங்கிறது கூட ஒரு சில சாராருடைய ஒரு கருத்தாக இன்றைக்கி பார்க்கப்படுது. இன்னொரு இடத்துல பார்த்திங்கன்னா சிம்ஜிதா போன்ற சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்கள் தான் வந்து புகழ் பெறணும், நிறைய பணம் கிடைக்கணும், தான் வந்து பெரிய அளவில் பேசப்படணும் அப்படிங்கிறதுக்காக எந்த மாதிரி விஷயங்களையும் இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாவில் பகிர்ந்துக்கக்கூடிய ஆட்கள் வந்து வளர்ந்துட்டு வராங்க. இந்தியாவில் தான் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்க்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதா உலக நாடுகள் கருதுகிறாங்க. ஏன்னா ஒரு நபர் ரொம்ப பிரபலமானவராக இருக்கார், மக்களால் பின்தொடரப்படுறாரு அப்படின்னா அவங்க எந்த மாதிரியான ப்ராடக்ட்டையும் வந்து அதில் விற்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. குறிப்பாக அந்த ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்டா கெட்ட ப்ராடக்டானலாம் அவங்க பார்க்கறதில்ல. அவங்களுக்கு தேவை கமெண்ட்ஸ், அவங்களுக்கு தேவை வியூவர்ஸ், அவங்களுக்கு தேவை வந்து பணம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்து இன்றைக்கி சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் வந்து இந்தியாவில் மாறிக்கிட்டு இருக்கு. குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற இந்த ஷம்ஜிதா முஸ்தஃபாவுக்கு என்ன மாதிரியான தண்டனை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு சில வழக்குகளை பற்றியும் நம்ம பார்க்க வேண்டிய சூழல் உண்டாயிருக்கு. இந்த வகையில் பார்த்தீங்கன்னா 2015 வருஷம் ஒரு முக்கியமான வழக்கு ஒன்று நடந்தது. அதாவது ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா வெர்சஸ் ஷாலினி கிருஷ்ணா கோல்கே வர்சஸ் அதர்ஸ் அப்படிங்கிற அந்த வழக்கு. இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் வந்து 2 பேர். ஒருத்தவங்களுடைய பேர் வந்து ஷாலினி, இன்னொருத்தவங்க பேர் கோமல். இதில் பாதிக்கப்பட்ட அந்த நபர் யார் பார்த்தீங்கன்னா தீபக் சுவாமி சௌத்ரி. இவர் வந்து யார் பார்த்தீங்கன்னா ஷாலினியோட கணவர். திருமணமான ஒரு 2 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா மாமியாரும் மனைவியும் சேர்ந்து தீபக்குக்கு தினமும் பார்த்திங்கன்னா ஒரு மென்டல் டார்ச்சர் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக அவரை உளவியல் ரீதியாகவும் சரி, உடல் ரீதியாகவும் சரி, மனைவியும் மாமியாரும் டெய்லி துன்புறுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. துன்புறுத்தல் வந்து தாங்க முடியாத தீபக் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 மாதம் கழித்து அவர் வந்து வீட்டுக்குள்ளேயே சூசைட் பண்ணி இறந்துருக்கார். ஆனால் அவர் சூசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கார். அதில் பார்த்திங்கன்னா தன்னோட மனைவியும் மாமியாரும் சேர்ந்து தினந்தோறும் அவங்கள வந்து ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் ஹராஸ் பண்ணதாக அவர் வந்து அதில் வந்து சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் தன்னிடம் வந்து பணம் வந்து டிமாண்ட் பண்ணி நிறைய சித்திரவதைகள் செஞ்சதாகவும், உணவில் கூட பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரொம்ப விஷத்தன்மை உள்ள ஒரு சில பொருட்களை போட்டு அடிக்கடி எனக்கு உணவு கொடுத்தாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் தீபக் வந்து தன்னோட டெக்ஸ்ட்டில் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இறக்கிறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்டுது. அதுக்கப்புறம் இறந்துருக்கார். இப்படி 2 பெண்ணால் பாதிக்கப்பட்டு அவங்களால உளவியல் ரீதியாக உடல் ரீதியாக பாதிக்கப்பட்ட ஒரு நபர், அதுவும் ஒரு கணவர் வந்து பார்த்திங்கன்னா 2015 வருஷம் இறந்தார். ஸோ பூனாவில் உள்ள நீதிமன்றம் இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட A1 சொல்லக்கூடிய கோமலா மாமியாருக்கும் அதே மாதிரி ஷாலினி மனைவிக்கும் 7 ஆண்டு காலம் கடுங்காவல் தண்டனை விதித்து இந்த பூனா நீதிமன்றம் உத்தரவிட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேர்கிட்டையும் தலா 25,000 ரூபாய் ஃபைனாகவும் வாங்கினாங்க. இது ஒரு வழக்கோட தீர்ப்பாக இன்னி வரைக்கும் பார்க்கப்படுது. இதே மாதிரி தான் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற ஷிம்ஜிதா முஸ்தஃபா செஞ்சது தவறு அப்படின்னு நீதிமன்றம் உறுதிப்படுத்தினா கட்டாயம் ஷிம்ஜிதாவுக்கு 10 ஆண்டு காலம் வரைக்கும் கடுங்காவல் தண்டனை கிடைக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளுமே இந்த வழக்கில் இருக்குது. என்னுடைய நீதிசை சேனலில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் ஆண்களுக்கான சிறப்பு ஆணையம் வந்து அமையப்போகுது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பேசியிருந்தோம். அதில் குறிப்பாக இந்தியாவில் வந்து தற்கொலை விகிதம் அதிகமாகுது. குறிப்பாக திருமணமான ஆண்கள் வந்து கடந்த 10 ஆண்டுகளாக பெண்களை விட அதிகமாக வந்து தற்கொலை செஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம பதிவு செஞ்சுருந்தோம். குறிப்பாக அந்த தற்கொலை முயற்சிக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனக்கு ஏற்பட்ட துன்பம் இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை ஒருவரோட ஷேர் பண்ணிக்க முடியாத ஒரு தனிமையான ஒரு நிலைக்கு போகிறதுனால தான் இவங்களுக்கு வந்து இந்த தற்கொலைக்கான எண்ணங்கள் அப்படிங்கிறது அதிகமாக வருது. இதுக்கு முக்கிய காரணம் தன்னோட பிரச்சனையை மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க முடியல அப்படின்றது தான். ஆனால் இந்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா டெலிமனாஸ் அப்படிங்கிற ஒரு 24 மணி நேர சேவையை வச்சுருக்காங்க. உங்கள் மனநிலை தற்கொலைக்கு தூண்டுது, இல்லை நீங்கள் உங்களுடைய மனநிலை வந்து சமமாக இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கான ஆற்றுப்படுத்தல் மையம், அதாவது கவுன்சிலிங் சென்டராக இந்த டெலிமனாஸ் வந்து செயல்படுது. டோல் ஃப்ரீ நம்பர் பார்த்தீங்கன்னா 144116. இந்த நம்பருக்கு நீங்கள் 24 மணி நேரத்தில் எப்போ ஃபோன் பண்ணாலும் உங்களுக்கான நபர் வந்து அடுத்த முனையிலேருந்து பேசி உங்களுடைய பிரச்சனைகளை கேட்டு உங்களுக்கு வந்து சரியான ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒருவேளை உங்களை பற்றி தவறாக யாராவது சமூக வலைத்தளங்களில் சித்தரிச்சிருக்காங்க, இல்லை அவதூறு பரப்பியிருக்காங்க அப்படின்னா அவங்கள பற்றியான கம்ப்ளைண்ட் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா 1930 அப்படின்னு சொல்லக்கூடிய சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் முதல் கட்டமாக ஒரு கம்ப்ளைண்ட்டை பதிவு செஞ்சாவே போதும், உங்களுடைய அந்த பிரச்சனைக்கு வந்து அவங்க தீர்வு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் சட்டப்பிரிவு 19A கொடுத்துருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கான பேச்சுரிமை.
இந்த பேச்சுரிமையை நம்ம ஒழுங்காக பயன்படுத்தணும். குறிப்பாக இன்றைக்கி சமூக ஊடகங்கள் பெருமளவில் மிகப்பெரிய உச்சத்தை தொட்டிருக்கு. இதன் மூலயமா ஒருத்தர் ஒரு விஷயத்தை எவ்வளோ பேருக்கு வேணால் அடுத்த செகண்ட்லேயே ஷேர் பண்ணிக்க முடியும். நம்ம எம்ஜிஆர் சிவாஜி காலத்திலலாம் பார்த்திங்கன்னா இப்படிப்பட்ட சமூக ஊடகங்கள் அவங்களுக்கு எந்தவித ஒரு உதவியும் செய்யலை. ஆனால் நமக்கு பார்த்திங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாகவே இருக்குது. இப்படிப்பட்ட இந்த சமூக ஊடகங்களில் நாம் உண்மையான விஷயங்களை மட்டுமே மக்களுக்கு எடுத்து சொல்லணும். அதே மாதிரி உண்மையான கருத்துக்களை மட்டுமே மக்களுக்கு பரப்பணும். அது மூலயமா மக்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கணும் அப்படிங்கிறத கவனத்தில் வச்சுக்கிட்டு நாம் செயல்பட்டாவே போதும். இந்த சமூக ஊடகங்கள் சுதந்திரமாக செயல்பட முடியும் அப்படிங்கிறது தான் பல பேருடைய கருத்தாக இருக்குது. இது நீதி செய், ஜஸ்டிஸ் ஃபார் ஆல்.